வீல்லாம் உங்களுக்கு செட் பண்ணுறதுக்குலாம் ரேட் வந்து அதிகமாக போடுவாங்க. அதை விட பெஸ்ட்டு இது வந்து எந்த ரேட்டும் உங்களுக்கு வராது. நம்ம என்ன அந்த ஹைட்டு வித்து எடுக்கிறோமோ அந்த ரேட்லேயே இது போடலாம். இது போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அடி மட்டும் இந்த கட்டிலுக்கும் இந்த கபோர்டுக்கும் 1 அடி கேப் இருந்தால் போதும். கீழே இருக்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கும். ஆனால் இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் இது பண்ணும்போது. இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்குன்னா 25,000 ஆயிருக்கு இதுக்கு மட்டும். இந்த இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா 2 பிளைனு. இப்போ இதில் ஒரு பிளைன் அங்கே வந்திருக்கணும். அது 28 இன்ச் இருக்கணும் ஹைட்டு. அந்த கேப் வந்து 28 இன்ச் இருக்கணும். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சென்னை ஊரப்பாக்கத்தில் பண்ண இன்டீரியர் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பெட்ரூம் கிச்சன் ஹாலுக்கு வந்து இன்டீரியர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். போன வீடியோ பார்த்துட்டு நிறைய கால்ஸ் வந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிச்சன் மட்டும் பண்ணுங்கள், ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் பண்ணிங்கன்னு சொல்லி வந்தது. நாங்கள் மோஸ்ட்லி வந்து ஃபுல் வீடு எடுத்து தான் பண்ணுவோம். அது தெளிவாக சொல்லிடுறோம். ஃபுல் வீடு இருந்து தான் எடுத்து பண்ணுவோம். கிச்சன் பெட்ரூம் எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த காஸ்ட்டில் பண்ண முடியும். அதே மாதிரி ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இப்போ இந்த வீடு பாருங்கள் எப்படி கம்ப்ளீட்டாக ஒர்க்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டைல்ஸ் முடிச்சிருக்கோம், ஒரு கோட் பெயிண்ட் முடிஞ்சிருக்கும், கரண்ட் எல்லாமே லைன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கரண்ட் இல்லைனா நம்ம ஒர்க் பண்ண முடியாது. எல்லாம் மிஷினில் நம்ம கட் பண்ணி ஒர்க் பண்ணுறது. அதனால் கண்டிப்பாக வந்து சுவிட்ச் போர்டு லைட் இருக்கணும். லைட் இல்லைனாலும் ஒர்க் பண்ண முடியாது. அதே மாதிரி நாங்கள் வந்து சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறோம். சென்னை தான் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. சென்னையிலேருந்து தான் நாங்கள் மற்ற ஊர் எல்லாத்துக்கும் போகிறோம். கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறது வந்து சென்னையிலேருந்து தான் போகிறோம். சென்னையிலேருந்து நம்ம போகும்போது அதுக்கான காஸ்ட் வந்து பே பண்ணணும். ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பார்க்குறதுக்கான காஸ்ட் 2500. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், அது கிலோமீட்டரை பொறுத்து நம்ம வந்து எவ்வளோ சார்ஜஸ்ன்றதை சொல்லுவோம். ஓகேங்களா? தெளிவாக சொல்லிட்டேன். நிறைய பேர் வந்து நீங்கள் இதை மென்ஷன் பண்ணலன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணுறோம். இப்போவும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து சென்னை. இப்போ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட் வந்து டோர் எல்லாமே ஒயிட் கலரில் கொடுத்துருக்கோம். அந்த சுற்றி வர பாக்ஸ் எல்லாமே வந்து டீக்குட் கலரில் கொடுத்துருக்கோம். அந்த கலர் நேம் வந்து டார்க்கு. இது வந்து கிளாசி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டில் அந்த ஒயிட்டில் டோர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஸ்ட்ரக்சர். நீங்கள் தொட்டிங்கன்னா ஒரு மாதிரி சொரசொரன்னு இருக்கும். இது வந்து ஸ்ட்ரக்சரு. அதை சுற்றி கொடுக்கறது வந்து கிளாசி கொடுத்துருக்கோம். இதில் மேட்டும் இருக்குது. அந்த பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, பாக்ஸுக்கு அந்த கிளாசி சொன்னீங்க இல்லையா, அதுலேயே வந்து மேட்டும் இருக்குது. இது வந்து கிளாசி அண்டு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். இது வந்து இன்வெர்டர் வைக்கிறதுக்காக லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த டிவி பாக்ஸ் வந்து நம்ம எல்லா டிவி யூனிட்டும் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ஒரு ஷெல்ஃபு, அதில் வந்து 3 லைட்டு கொடுத்துருக்கோம். இந்த லைட்டு மோஸ்ட்லி வந்து நீங்கள் வேணும்னா போடலாம், இல்லைன்னா அது தேவையில்லை. ஏன்னா டிவி மாட்டும் போது நம்ம லைட்டு போட்டு டிவி பார்க்க போகிறதில்ல. அது சும்மா இப்போ ஷோக்காக மட்டும்தான் போடுவோம். அந்த லைட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் லைட்டு கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. சும்மா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அது பார்க்குறதுக்கு லுக் இருக்கணும்னா அந்த லைட் மட்டும் கொடுத்துக்கலாம். இந்த பூஜா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளே பாக்ஸில் பண்ணது. இது வந்து மேட் ஃபினிஷிங். நீங்கள் அங்கே கிளாசி பார்த்தீங்க இல்லையா, இது வந்து மேட்டு. இது ஃபுல்லாக மேட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். பூஜாவும் மீட்டர் பாக்ஸ் மட்டும் இந்த மேட்டில் வந்து இது பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து இது பேர் வந்து டார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் வந்து மைல் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். கீழே வந்து டபுள் டோர், மேலே வந்து டபுள் டோர். அதில் வந்து சின்ன சின்ன ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அந்த மேட் ஃபினிஷிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சன் பார்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அதுலேயே லைட் வந்து அவங்க வந்து லைட்டுக்கான ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை போட்டு லைட் மட்டும் வாங்கி அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னா, இது வந்து 2 ஷீட் வரும். இதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து அதிகமாக வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது சிம்பிளாக இருக்கும். ஆனால் இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் இது பண்ணும்போது. இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்குன்னா 25,000 ஆயிருக்கு. இதுக்கு மட்டும் இந்த பார்டர் பண்ணதுக்கு மட்டும் வந்து 25,000 ஆயிருக்கு. இதில் நீங்கள் மேட் ஃபினிஷிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு உட்டு மாதிரி இருக்கும். உங்களுக்கு டீக்குட்டில் பண்ண மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பிவிசின்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கிளாசி பண்ணும்போது பிவிசின்றது தெரியும், மேட்டில் வந்து அது தெரியாது. நம்ம டிவி யூனிட் காஸ்ட்டும் பூஜா காஸ்ட்டும் சொல்ல மறந்துட்டேன். டிவி யூனிட் வந்து 49,000 ஆயிருக்கு. பூஜா வந்து 17,500 ஆயிருக்கு. தனித்தனியாக உங்களுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. கிச்சன், பெட்ரூம் எல்லாமே. ஆனால் இதுதான் உங்களுக்கு ஆகுன்றது கிடையாது. அங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் எடுத்தால் தான் நம்மளுக்கு தெரியும். ஒரு வீடு ஒரு மாதிரி மாறும். அங்கே வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற அந்த கபோர்டு, லாஃப்ட்டு, அப்புறம் நம்ம கிச்சன் டைப்பு, இது பார்த்தீங்கன்னா எல் டைப்பு. இப்போ அங்கே வந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கிச்சனோட அந்த அளவு தெரியும். எவ்வளோ வித்து இருக்குது, ஹைட் எவ்வளோ இருக்குது, அங்கே எத்தனை ட்ராயர் போடுறோம். இவங்க 4 ட்ராயர் போட்டிருக்காங்க. சில பேர் 2 ட்ராயர் தான் போடுவாங்க, அப்போ ரேட்டு கம்மியாகும். சில பேர் பாக்ஸ் வந்து பெருசாக போடுவாங்க. சில பேர் இது மாதிரி இவங்க வந்து சிங்கிள் பாக்ஸ் தான் போட்டிருக்காங்க. சிங்கிள் டோர் பாக்ஸ், லெஃப்ட் சைடு, ரைட் சைடு. சில பேர் வந்து 8 ஃபீட்லெட் பாக்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி மெட்டீரியல் மாறும். நீங்கள் ஹாலில் போட்ட மெட்டீரியலும் இந்த மெட்டீரியலும் வந்து வேறு வேறு மெட்டீரியல். இது மார்பிள், அது வந்து நார்மல் கிளாசி அண்ட் மேட் ஃபினிஷிங்.
ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு அதே காஸ்ட்டில் வந்து எங்கள் வீடு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது வராது. அது ஒரு ஐடியாவுக்காக நாங்கள் சொல்கிறது. உங்கள் வீட்டில் வரும்போது அது வேறு மாதிரி மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஃபி அண்ட் ஐவரி கலரில் வந்து நம்ம கிச்சன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் உள்ள ஒரு ஷெல்ஃபு, இதில் ஸ்பூன் ஸ்போக் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்கோம். கிளாஸ் வந்து செக்குடு கிளாஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம். இது டோராகவும் நீங்கள் ஃபுல்லாக பிவிசி டோராகவும் போடலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். கிளாஸ் போடும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும். கிச்சன் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷெல்ஃப் நம்மளே ஷெல்ஃப் கொடுத்துட்டு அதில் டோர் போட்டிருக்கோம், அங்கே ஸ்பேஸ் இருந்தனால. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கட்லரி, கீழே வந்து பிளேட்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 2 தான் கொடுக்க முடியும். அந்த ஹைட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால 28 இன்ச் இருந்தால் தான் நம்ம 3 கொடுக்க முடியும், கட்லரி பிளேன் பிளேட். இது வந்து கேஸ் வைக்கிறதுக்காக நம்ம ஃபோல்டிங் டோர் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து லூவர் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பிளைனு. இப்போ இதில் ஒரு பிளைன் அங்கே வந்திருக்கணும், அது 28 இன்ச் இருக்கணும் ஹைட்டு. அந்த கேப் வந்து 28 இன்ச் இருக்கணும். இதுலேயும் ஒரு ஷெல்ஃப் கொடுத்து டோர் போட்டிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் வந்து இதே கலரில் ஃபுல் கலர் வந்து காஃபிலே கொடுத்துருக்கோம். கீழே வந்து நம்ம டபுள் கலர் கொடுத்துருக்கோம், லாஃப்ட் வந்து ஃபுல் கலரில் கொடுத்துருக்கோம். இது வந்து கஸ்டமைஸ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் கேட்டுக்கலாம், கலர் எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 8 கலர் இருக்குது. இந்த மார்பிள் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா 8 கலர் இருக்குது. அதில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து டபுள் கலராகவும் போடலாம், சிங்கிள் கலராகவும் நீங்கள் போடலாம். இது வந்து பெட்ரூம். இது வந்து ஹெவி மேட் கிளாசி. நம்ம டிவி ஷோகேஸ் பார்த்தோம் இல்லையா, கிளாசி ஃபினிஷிங். அந்த கிளாசி ஃபினிஷிங்கில் காஃபி கலர் இது வந்து அவங்க ஃபுல்லாகவே வந்து கபோர்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம டோர் மட்டும் போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிரர், இந்த ட்ராயர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜஸ் வரும். அதில் எதில் நீங்கள் போட்டிங்கனாலும், வுட்டு, பிவிசி, எம்டிஎஃப், எஃப்ஆர்பி, இன்டீரியர் எப்படி பண்ணிங்கனாலும், சில பேர் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வந்து மிரர் கொடுப்பாங்க. நாங்களும் கொடுப்போம், ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக இருந்தால். இல்லைன்னா சின்ன ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, நம்மளுக்கு ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது, 250 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குன்னா அதுக்கு மிரருக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ட்ராயருக்கு எல்லாருமே சார்ஜ் பண்ணுவாங்க. அது பெரிய ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தால் தான் ட்ராயர் வந்து ஃப்ரீயாக போடுவாங்க. மற்ற ட்ராயருக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த பெட்ரூமில் ஒரு சின்ன டிவி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஸ்லைடிங் கிளாஸ் போட்டிருக்கோம், பிளாக் கலர் கிளாஸு. பக்கத்து பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா இதே கலர் தான். அதில் வந்து அதே மாதிரி டோர் வந்து போட்டு மேலே வந்து லாஃப்ட் வந்து பண்ணியிருக்கோம். கீழே கபோர்டுக்கு டோர் போட்டு மேலே லாஃப்ட்டு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டிங் டோர் மாதிரி கொடுத்துருப்போம். அது காரணம் வந்து கட்டில் போடும்போது இடிக்காமல் இருக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் ஒன்று கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் கேட்பாங்க நிறைய பேர். நாங்கள் இந்த வாட்டி போகும்போது நிறைய பேர் ஸ்லைடிங் கேட்டிருந்தாங்க. ஸ்லைடிங் வந்து ரேட் அதிகமாகும். ஏன்னா ஸ்லைடிங் வீல்லாம் உங்களுக்கு செட் பண்ணுறதுக்குலாம் ரேட் வந்து அதிகமாக போடுவாங்க. அதை விட பெஸ்ட்டு இது வந்து எந்த ரேட்டும் உங்களுக்கு வராது. நம்ம என்ன அந்த ஹைட்டு வித் எடுக்கிறோமோ அந்த ரேட்லேயே இது போடலாம். இது போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அடி மட்டும் இந்த கட்டிலுக்கும் இந்த கபோர்டுக்கும் 1 அடி கேப் இருந்தால் போதும். கீழே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோல்டிங் டோராக போடும்போது உங்களுக்கு வந்து லைஃப்பும் ரொம்ப நாள் வரும். ஸ்லைடிங் டோர் வந்து லைஃப் வந்து ரொம்ப நாள் வராது. ரேட்டும் உங்களுக்கு அதிகமாகும். அந்த வீலோட ரேட்டு எல்லாமே அதிகமாகும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், ரேட்டும் கம்மியாகும். இப்போ காட்டின இபி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணது. ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஷூ ரேக்கு, இபி பாக்ஸு இது மாதிரி ஏதாச்சும் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணி கொடுப்போம். நீங்கள் இப்போ பார்த்த இந்த பிவிசி, யூபிவிசி இன்டீரியர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரேமில் பண்ணுறது. ஃப்ரேம் போட்டு நம்ம டோர் போடுவோம். இதில் வந்து கீழ் வந்து வெளியில் தெரியும். இது வந்து ரேட் உங்களுக்கு கம்மி, லைஃப்பும் உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். இந்த வீட்டில் பண்ண இன்டீரியர் ஒர்க்கோட ஃபுல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,64,000 ஆயிருக்கு. வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.